எப்பா இந்த சோப்பு இல்ல சோப்பு அத தண்ணிக்குள்ள போட்டா அது கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த செக்ஸ் கூட கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கல்லு இல்ல கல்லு அத தண்ணிக்குள்ள போட்டா அது கரையவே கரையாது. அதே மாதிரிதான் காதல கூட மனசுக்குள்ள போட்டா அது அழியவே அழியாது. நீ சொல்றிய செக்ஸ் கிளாமர் அதெல்லாம் டெம்பரரி எப்படின்றியா? அந்த காலத்துல கவர்ச்சிக்கு டி.ஆர். ராஜகுமாரின்னா, அப்புறம் ராஜசுலோச்சனா, ஜோதிலட்சுமின்னா, ஜெயமாலினா, சிலுக்கு ஸ்மிதான்னா, டிஸ்கோ சாந்தின்னா, குஷ்புன்னா, நக்மான்னா, ரம்பான்னா, இன்னைக்கு சிம்ரன்ரா, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு ரன் வந்தா பின்னாடி ரன் ஆகிட்டே இருப்பான். அதனால இந்த கவர்ச்சி எல்லாம் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா காதல் அப்படி இல்ல. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாவதி அமராவதி, தேவதாஸ் பார்வதி, இந்த பேரெல்லாம் மறக்கவே மறக்காது. வரலாற்றை விட்டு பறக்கவே பறக்காது. அதுதான்டா காதல். அப்பா நீ காதலிச்சு பார்த்து முடிச்சிட்டப்பா. நாங்க இப்பதான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கப்பா. டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. கிடைக்கவே மாட்டா. அவதான்டா பொண்ணு. ஆம்பளைங்க தான் அலையறானுங்க ரோட்ல நின்னு. ஒரு பொண்ணு சுத்த ஆரம்பிச்சதுமே போன சுத்த ஆரம்பிச்சிடறானுங்க. பொண்ணுங்க சுத்துறது கண்ணால, உடனே இவனுங்க அலையறானுங்க அவ பின்னால. இப்படி சுத்த ஆரம்பிச்சா அப்புறம் கடைசி வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்பா காதல் தாசா வந்துட்டியா வந்துட்டியா? ஏப்பா நீ எங்க பார்த்தாலும் இருப்பியா? எங்கும் இருப்பேன். காதல் தாசா சற்று நில். என்ன சொல்? ஆடையில் ஏன் கருப்பு? வாழ்க்கையிலே கொஞ்சம் வெறுப்பு. தங்களுக்கு எதன் மேல் விருப்பு? தமிழ் மீது உள்ள பிடிப்பு. உங்கள் கதை காதல் கதை. அந்த கதை சோக கதை. ஏன் என்பதை எனது காதலில் உற்றேனே தோல்வி. எங்கே உங்கள் காதல் தேவி? கட்டிக்கொண்டு போய்விட்டாளப்பா தாலி. காரணம் அவளது பெற்றோர்கள் இட்ட வேலி. முகத்தில் ஏன் தாடி? அவளிடத்தில் கேட்டேன் மனதை தாடி. அவள் தரவில்லை. போடி என்று வைத்து விட்டேன் தாடி. பிடித்தது கவிதை, பிடிக்காதது சிலரது மமதை. இழந்தது காதலித்த பெண்ணை இலக்காத பாட்டிசைக்கும் பண்ணை. அறிந்தது இலக்கணம், அறியாதது தலைக்கணம். காமத்துக்கு நீ தரும் விளக்கம்? தேகத்திலே முடி வளர்ந்தால் அது ரோமம். தேகத்தின் மீது ஆசை வைத்தால் அது காமம். காதலுக்கு ஒரு விளக்கம்? காற்று தவழ்ந்து வந்தால் அது தென்றல். களங்கமற்ற அன்பு மலர்ந்தால் அதுதான் காதல். மொத்தத்தில் காதல் எனக்கு புனிதமானது, எனக்கு எனக்கு பொழுதுபோக்கானது. ஐயா முருகா, இவர் வாழ்க, இவர் குலம் வாழ்க, காதல் வாழ்க, தமிழ் வாழ்க. என்ன விடியா ராசா? ஐயா நான் வர்றப்பா. காதல் இருக்கும் இடமெல்லாம் இவன் இருப்பான். நீ நினைக்கிற அவன லூசுன்னு, நான் நினைக்கிறேன் அவன தேவதாசுன்னு. எப்ப வந்துச்சுடி சரியான காதல் பைத்தியம்? பைத்தியமாய் தெரிவது ஆண்களடி, பைத்தியமாய் ஆக்குவதே பெண்களடி. புரியாத புதிராய் போவது பாவையடி, புத்தி கட்ட காளைகளுக்கு இது தேவையடி. காதல் தாசா சரியான நெத்தியடி. இதுக்கு மேலே காதலிப்பேங்கிற? எஸ். கல்யாண பரிசு ஜெமினி முடியாம கவலை